ஜாதகமும், ஜோதிடமும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை வளப்படுத்தணும், இல்ல நெறிப்படுத்தணும். ஆனா இங்க கிடையாது. இங்க என்னன்னா, நீ கட்டாதான்னா ஏன் எப்படி கட்டாம எப்படி எங்க என்ன வானத்தில செவ்வாய் கிரகத்தில கட்ட முடியும்? இல்ல இப்ப ம். நிலாவுல சந்திரன்ல கட்ட முடியுமா? இப்ப எல்லாருக்குமே அமைப்புங்கிறது ஒண்ணு உண்டு. ஆனா அந்த பாதையில இவங்க போகல அப்படிங்கிறது தான் உண்மை. போகலல்ல இவங்க அத பத்தி யோசிக்கவே இல்ல. யோசிக்கவே விட மாட்டாங்க. ம். இது ஒரு சகுனமா, தடையான்னா தடை தான். ஆனா என்னன்னா, ம். உனக்கு அப்படிதான் அமைப்பு இருக்கும். ம். கட்ட முடியல, கட்ட முடியலன்னா, நீ காசு சேர்த்துட்டா, இடம் வாங்கிட்டா, கட்ட முடியலன்னா, இதுதான் காரணம். உனக்கு அங்க தடை இருக்குன்னுது. இந்த தடைக்கிட்ட என்ன பண்ணணும்? ஒரு குலதெய்வம் கோயில்ல போய் ஒரு சாமி கும்பிடுறது. ஒரு குலதெய்வம் கோயில்ல போய் ஒரு சீட்டு எழுதி போட்டு பார்க்கறது. ம். நான் அந்த இடத்துல வீடு கட்டலாமா? நீ சீட்டு போட்டு பாரு. 4 இடம் இருக்கா? 4 இடத்துல நீங்க இது மாரி ஒரு ஒரு பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. ம். இந்த சீனுவாத்தியாரோட அ செல்லதர வாத்தியாரோட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாரி யார் பேர்ல விக்கிறாங்களோ, யார் பேர் இப்ப நீங்க என்ட்ட ஒரு இடம் வந்தீங்கன்னா, இது மாரி சாந்தேவி இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. ம். ஏதோ ஒரு பேரு பேர் காரணம் இருக்கும். பேர் சொல்லும். இப்ப நம்பர் சொல்றாங்க. ம். இப்ப 147, 140, 130 ஆமா. இப்ப இந்த சர்வே நம்பரு, பிளாட் நம்பர், அபார்ட்மெண்ட் நம்பர்லாம் சொல்றாங்க. அபார்ட்மெண்ட் பேர் சொல்றாங்க. ம். அந்த அந்த பேர் எழுதி போட்டு இந்த இடத்துல நான் வீடு கட்டலாமா? ம். அப்படின்னு ஒரு சாமி வீட்டு குலதெய்வம் கோயில்ல ஒரு சீட்டு எழுதி போடுங்க. ம். 4 இடம் எழுதி போடுங்க. 1 வரும். அந்த 1 இடத்த நீங்க எழுதி கட்டுங்க. ம். நீ வீடு கட்டலாமான்னா கட்டலான்னு ஃபர்ஸ்ட்டு முடிவு பண்ணது உங்க ஜாதகத்தில முடிவாயிட்டு, இந்த 4 இடம் நல்ல இடமா இருக்கான்னு 4 இடத்துல உங்களுக்கு வீடாமே இப்படி தான் அமையும்னு சொல்லியாச்சு. 4 இடமும் ரெடியா இருக்கு. ம். நீங்க இந்த 4 இடத்துல ஒரு இடம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உள்ளுக்குள்ள தோணுச்சு, எனக்கு வந்து இத விட இது நல்லாயிருக்கும், இத விட இது நல்லாயிருக்கும் இப்படின்னு ஏதாச்சும் முடிவு எடுத்தீங்கன்னா, தயவு செய்து சீட்ட போட்டு பார்த்துருங்க சாமிகிட்ட.